வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் முதலடை பருவத் தேர்வு ஜூலை 2025க்கான முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி சாப்டர் 1 பயோபாட்டினில் பார்த்துட்டோம். சாப்டர் 2ல் கிளாசிக்கல் ஜெனடிக்ஸில் நீங்கள் என்னென்ன 2 மார்க் படிச்சிருக்கணும்னு பார்க்கலாம். இதில் மெயினாக நான் புக் பேக்கு 2 மார்க்கு, புக் பேக் 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு ப்ளஸ் இன்சைடும் சேர்த்து கொடுத்துருப்பேன். பேஜ் நம்பரும் இருக்குது, நீங்கள் புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. Define genetics, page number 31. Give any 2 names of scientists who rediscover mentalism, page number 34. Define multiple alleles, page number 40. Difference between heredity and variation, இதெல்லாம் inside question, page number 32. What is test crash? Give the example, page number 36. Define lethal gene, page number 41. What is codominance, page number 41. Why mental choose the B plants, page number 33. Define dihybrid test cross, page number 39. What is atavism, page number 46. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. ஸோ 3 மார்க் கொஷின் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பேக் கிராஸ், ரைட் த டைப்ஸ், பேஜ் நம்பர் 37. வாட் இஸ் மீன் பை சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிடன்ஸ், பேஜ் நம்பர் 45. வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் மென்டல் சக்ஸஸ் இன் ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட், பேஜ் நம்பர் 33. வாட் இஸ் ஏ இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன், பேஜ் நம்பர் 40. வாட் இஸ் emasculation, பேஜ் நம்பர் 33. ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன் இன் page number 32. Explain the law of dominance in monohybrid cross, page number 35. What is mean by true breeding, true breeding பொறுத்த வரைக்கும் page number 33. What is gene interaction, write the types, page number 40. Difference between பொறுத்த வரைக்கும் ஜீனோடைப் பினோடைப் ரொம்ப முக்கியம், இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெசனில் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் எக்ஸ்பிளைன் தி இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தோன்னா காரல் காரன்ஸ் எக்ஸ்பிளைன் சொல்லுவோம். பேஜ் நம்பர் 40லேருந்து 41 இருக்குது. Describe the dominant epistatis with an example, பேஜ் நம்பர் 42லேருந்து 43 இருக்கு. Bring out the inheritance of chloroplast gene within, for example, பேஜ் நம்பர் 45. அடுத்து பார்த்தீங்கன்னா difference between incomplete dominance and codominance, பேஜ் நம்பர் 41. Explain the intergenic interaction with an example, பேஜ் நம்பர் 40. Explain the polygenic dependence with an example, பேஜ் நம்பர் 43லேருந்து 44. Difference between continuous variation, discontinuous variation, பேஜ் நம்பர் 32. Describe the dihybrid cross with an example, பேஜ் நம்பர் 38லேருந்து 39. Write the classifications of gene interaction, பேஜ் நம்பர் வந்து புக் இன்சைட் இது. Write the back cross, write the characters. ஸோ சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதுவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் டாப்பர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பப்ளிக்கே இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஷின் பேப்பர் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி சாப்டர் 2 கிளாசிக்கல் ஜெனடிக்ஸில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின். இதை படித்தாலே நல்ல மார்க் ஃபர்ஸ்ட் மிட்டமில் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.